வாழ்க வளமுடன். Today we see about Pascal's law on hydraulic pressure in page number 31 for both mediums. அதாவது இன்றைக்கி நம்ம பாஸ்கல் விதி மற்றும் அதோட பயன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. எங்கெல்லாம் பாஸ்கல் விதி பயன்படுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அது என்ன பாஸ்கல் விதி அதை பற்றி பார்க்கலாமா? Pascal's principle is named after Blaise Pascal, a French mathematician and physicist. அதாவது பெய்ல்ஸ் பாஸ்கல் அப்படின்ற ஒரு தத்துவ மற்றும் கணித இயற்பியல் மேதையினால்தான் பாஸ்கல் தத்துவமானது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. The law states that the external pressure applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. அதாவது இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் நம்ம கொடுக்குறோம். If we give the external pressure on anything that is transmit uniformly through the liquid. அங்கே வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டர் எப்படி போகுதுங்களா, யூனிஃபார்ம்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ் மீடியமுக்கு அழுத்தமுறா திரவங்களில் செயல்படும் புறவிசை, அந்த ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கு இல்லைங்களா, நம்ம கொடுக்குற புறவிசை. சரிங்களா? நல்லா அழுத்தத்துக்கு உட்படுற புறவிசை என்ன பண்ணுங்க, திரவங்களை அனைத்து திசைகளிலும் சீராக கடத்தும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த திரவம் எப்படி போகுதுங்க, சீரான விசையில் போகுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? Pascal's law can be demonstrated with the help of a glass vessel having holes all over its surface. அப்போ இங்கே எதுலேருந்து நம்ம இது ப்ரூவ் பண்ணலாம், ஒரு பக்கவாட்டு துளைகள் கொண்ட ஒரு கண்ணாடி குடுவையின் உதவியால் இதை நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, fill it with water. ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் என்ன பண்ணுங்க, வாட்டர் ஃபில் பண்ணுற. அடுத்து புஷ் த பிஸ்டன். அடுத்து பிஸ்டன் அப்படின்றது என்னங்க, உங்களுக்கு ஒரு அழுத்தி, தமிழ்லையும் பிஸ்டன் தான். சரிங்களா? நீரில் அழுத்தி வச்சு அழுத்துனா என்னாகும், the water rises out to the whole of the vessels with the same pressure. அப்போ அந்த கண்ணாடி குடுவையில் இருக்கக்கூடிய எல்லா துளைகள் வழியாகவும் நீரானது சீராக வெளியே வருமா? இதைத்தான் நம்ம இங்கே எங்கே யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கார் சர்வீஸ் எல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜாக்கி வச்சு நகர்த்துவாங்க இல்லையா, அங்கே இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, டூத் பேஸ்ட்லேயும் சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா பாஸ்கல்ஸோட லா. அடுத்து இதோட நிறையா அப்ளிகேஷன்ஸில் நம்ம இங்கே பார்க்க போகிறது ஹைட்ராலிக் ப்ரெஸ், நீரியல் அழுத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ராலிக் ஜாக்கி இருக்குது, ஹைட்ராலிக் பம்ப் இருக்குது. இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த பாஸ்கல்ஸ் லாவை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாஸ்கல்ஸ் லான்னு என்ன ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? Pascal's law becomes the basis of one of important machine ever developed the hydraulic press. அதாவது இதுவரைக்கும் உருவாக்கப்பட்ட முக்கியமான இயந்திரங்களில் எதுவும் ஒன்றுங்க, இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இட் கன்சிஸ்ட் 2 cylinders of different cross sectional area. சரிங்களா? இதில் 2 சிலிண்டர், 2 வெவ்வேறு குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட 2 உருளை இந்த நீரியல் அழுத்தியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஃபிட்டட் வித் பிஸ்டன் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏஎன்ஏ. அது எதால ஃபிட்டாக இருக்குங்களாம்மா, ஏஎன்ஏ, அதாவது ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ அப்படின்ற 2 உருளைகளோட குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட பிஸ்டனால் இணைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. த ஆப்ஜெக்ட் டு பி கம்ப்ரஸ்ட் இஸ் பிளேஸ்ட் ஓவர் த பிஸ்டன் ஆஃப் லார்ஜ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. அப்போ கம்ப்ரஸ் பண்ணுற பிஸ்டன் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, லார்ஜ் கம்ப்ரஸ்டு ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது உயர்த்தப்பட வேண்டிய பொருளானது பெரிய ஏ என்ற குறுக்கு பரப்பை கொண்ட பிஸ்டன் மீது வைக்கப்படும். எந்த பொருளை நம்ம ப்ரெஸ் பண்ணி மேலே ஏற்றுறோமோ அந்த பொருள் கேபிட்டல் ஏல வைக்கிறோம். அப்போ ப்ரெஸ் பண்ணக்கூடியது எங்கே இருக்குங்க, சூப்பர் ஸ்மால் ஏல இருக்கும். சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி பாருங்கள், ஒரு லார்ஜ் ஏரியா இருக்கிற ஒரு பார்ட்டு, ஒரு ஸ்மாலர் ஏரியா இருக்கிற ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்களா, அதை தான் நம்ம இங்கே பேசுகிறோம். சரிங்களா? இதை வச்சுட்டு என்ன சொல்கிறோம், the force F1 is applied on the piston of small cross section area A. அப்போ F1 அப்படின்ற ப்ரெஷரை நம்ம எங்கே கொடுக்குறோம், இந்த ஸ்மாலர் ஏரியாவில் நம்ம ஒரு ஸ்மாலர் ஏரியானா ஒரு சின்ன குறுக்குவெட்டு பரப்பில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்ன, கண்டிப்பாக வாட்டர். சரிங்களா? the pressure P produced by small piston is transmitted equally to large piston F force F2 acting on A with an மச் லார்ஜர் தென் F1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா,
நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோமா பி, அது வந்து எந்த பார்ட்லேருந்து கொடுக்குறோங்க, அதாவது ஸ்மாலர் ஏரியா சின்ன குறுக்குவெட்டு பரப்புலேருந்து கொடுக்குறோமா, அது வந்து என்ன பண்ணும், யூனிஃபார்ம்லி டிரான்ஸ்மிட்டட், அதாவது சீரான உருவாக்கப்படும் அழுத்தம் வந்து ஏ கேபிட்டல் ஏ இருக்கு இல்லையா அந்த பக்கம் வந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி போகும்போது என்னாகும், F1 என்னும் விசையை விட அதிகமாக F2 விசையை பெரிய பிஸ்டன் மேலே செலுத்தும். யார், நம்ம கொடுக்குற சின்ன பிஸ்டன். சரிங்களா, அப்போது என்ன சொல்கிறாங்க, piston pressure on piston of smaller area A is given by, அதாவது ஏன்ற ஸ்மால் சைஸ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். என்னென்னு நம்ம படிச்சிருக்கோம் இந்த லெசன் ஸ்டார்டிங்கில், ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதனால இது ஃபஸ்ட்டு கொடுக்குற ப்ரெஷர் அப்படிங்கும்போது F1/A1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது லார்ஜர் ஏரியாவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அது என்னென்னு எடுத்துக்குவோம், இது F1 அப்படின்னா அந்த லார்ஜர் ஏரியா கண்டிப்பாக என்னவாக இருக்குங்க, சூப்பர் F2வாக இருக்கும். சரிங்களா, அதாவது A2வாக இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F1 அப்படின்னா அங்கே அது கெயின் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்குங்க, F2வாக இருக்கும். அப்போ எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம், P is equal to F2/A2 அப்படின்னு சொல்லி எழுதுறான். இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே லெஃப்ட் சைடு எப்படி இருக்குங்க, ப்ரெஷர் அப்படின்றது காமனாக இருக்கும் இல்லையா, அழுத்தம் அப்படின்றது. அப்போ அதை ஈக்குவல் பண்ணோம், சமன் செஞ்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், F1/A1 ஈக்குவல் டு F2/A2ன்னு கிடைக்குமா, எஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு என்ன வேணுமோ வாட் எவர் இட் இஸ் வி நீட், அதாவது F1 வேணுமா F2 வேணுமா, அதை என்ன வேணுமோ அதை லெஃப்ட் சைடு வச்சுட்டு வேண்டாதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போனால் நமக்கு என்ன கிடச்சிருங்க, நமக்கு தேவையான ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ அந்த ஃபார்முலாவை எழுதலாமா, F2 is equal to F1 into A2/A1 இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா F1 is equal to F2 into A1/A2 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, இதை வச்சுட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், we are giving a multiple force here. சரிங்களா, அதாவது செயல்படும் நீரியல் அமைப்பு வந்து விசை பெருக்கிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இங்கே வந்து எப்படி ஒர்க் ஆகுதா, மல்டிபிள் ஃபோர்ஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க பாருங்கள், a hydraulic system is used to lift a 2000 kilo vehicle in auto garage. If a vehicle sit on the piston area 0.5 meter, force applied on a area 0.03 meter, minimum force must be applied to the piston of vehicle அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஏரியா அந்த பிஸ்டன் மேலே ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கோம், அதோட ஏரியா வந்து 0.5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த வெஹிக்கிளோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, 2000 கிராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இதை வந்து ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ், இதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்மாலர் ஏரியாவில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து 0.03 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கெயின் பண்ணுற லார்ஜர் ஃபோர்ஸ் வந்து 0.5 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் வச்சுட்டு மினிமமாக ஃபோர்ஸ் எவ்வளோ தேவை அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போது ஏரியா கவர்ட் பை வெஹிக்கிள் ஆன் த பிஸ்டன் என்னங்க, 0.5, அந்த ஏரியாவில் அது உட்காந்துட்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அது என்ன கொடுப்போம், F is equal to M into Aன்னு கொடுப்போம். M தெரியும், A வந்து 9.8 மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் 0.3ன்னு இருக்குமா, இது எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும், 1176 நியூட்டன் கிடைக்கும். சரிங்களா, போட்டு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு சம்மு, 2 ஸ்ட்ரென்ச்சஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் as shown in the diagram. அதாவது பின்னாடி ஒரு டயக்ராம் காமிக்கிறேங்க, அதில் வந்து 2 ஸ்ட்ரென்ச் நம்ம விளையாடுவோம் இல்லைங்களா, ஸ்ட்ரென்ச் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். A force of 20 Newton is applied by a piston of syringe A. இப்போ ஏல வந்து 20 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கால்குலேட் த ப்ரெஷர் ஆஃப் பிஸ்டன் ஏ, ஏல வந்து எவ்வளோ பிஸ்டன் ப்ரெஷர் இருக்குது, அதே மாதிரி பி வந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, பிஸ்டன் ஏவோட ஏரியானா 0.5 சென்டிமீட்டர் சிரஞ்சி ஏல, அதில் வந்து ஆயில் இருக்குது. அடுத்து பிஸ்டன் பியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் 5 சென்டிமீட்டர் கொஞ்சம் பெருசாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, ரெண்டையும் எதால் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், பிளாஸ்டிக் டியூபால் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த சென்டரில் இருக்கிறது எல்லாமே என்னதுங்க, ஆயில், வாட்டர் போடலை, ஆயில். இப்போ இதில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கெயின் பண்ணும் லார்ஜர் ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம், சேம் அதே ஃபார்முலா,
a force of 20 Newton is applied to the piston in syringe A. ஏல வந்து 20 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போது P equal to F by N போட்டுடலாமா? அப்போ F எவ்வளோ 20 நியூட்டன். ஏவோட ஏரியா என்ன 0.5 நம்ம அதில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது வந்து என்ன ஆகுங்க, கேன்சல் பண்ணால் எவ்வளோ டைம்ஸ் வரும், 40 டைம்ஸ் வரும். அப்போ 40 நியூட்டன் சென்டிமீட்டர் பவர் -2ன்னு இருக்குது. இதே பிக்கு என்ன, P equal to force by L, F equal to P by N சொல்லலாமா? இப்போ the force needed to the just prevent the piston பிக்கு எவ்வளோ கிடைக்கும், F equal to 40 நியூட்டன் into 5னா 200 நியூட்டன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க.